அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். பாகிஸ்தானில் சோதனை சாவடி மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 7 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் பலுசிஸ்தான் விடுதலை இராணுவம் என்ற கிளர்ச்சி குழு செயற்பட்டு வருகின்றது. இந்த குழு பொதுமக்கள், போலீசார் உட்பட பல்வேறு தரப்பினரை குறிவைத்து அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றார்கள். இந்நிலையில் பலுசிஸ்தானின் கலட் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினரின் சோதனை சாவடி மீது பயங்கரவாதிகள் குறிவைத்து கடுமையான தாக்குதலை நடத்தினர். இந்த தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் உட்பட 7 பேர் உயிரிழந்துள்ளார்கள். 15 பேர் வரை படுகாயமடைந்துள்ளார்கள். இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பலுசிஸ்தான் விடுதலை இராணுவம் பொறுப்பேற்றுள்ளது. இந்த தாக்குதலை தொடர்ந்து பலுசிஸ்தான் மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளில் இணையதள சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது. மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளில் இராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டு வருகின்றார்கள். மத்திய சீனாவின் குடியிருப்பு பகுதியில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் 7 பேர் தீயில் கருகி உயிரிழந்துள்ளார்கள். மத்திய சீனாவின் கனான் மாகாணத்தில் உள்ள குடியிருப்பு பகுதியில் நேற்று காலை திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் 7 பேர் உடல் கருகி உயிரிழந்தார்கள். சாங்ஜியாயி நகரின் சாங்ஜி கவுண்டியில் உள்ள 5 மாடி குடியிருப்பில் 2வது தளத்தில் நேற்று அதிகாலை இந்த தீ விபத்து ஏற்பட்டது. உடனடியாக தீ விபத்து குறித்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறை தீயை அணைத்து மீட்புப் பணியில் ஈடுபட்டார்கள். அப்போது 7 பேரின் உடல்கள் கருகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. தீ விபத்துக்கான காரணம் இன்னும் தெரியவரவில்லை. இந்த சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகளை நடத்தி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். காசாவில் ஹமாஸ் இயக்கத்திற்கும் இஸ்ரேல் இராணுவத்திற்கும் இடையில் தொடர்ச்சியாக போர் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் 1 வருடத்தை கடந்தும் அங்கு தீவிரமான சண்டை நடைபெற்று வருகின்றது. இந்த சண்டையில் இஸ்ரேல் நடத்தி வரும் தொடர்ச்சியான தாக்குதல் காரணமாக வான்வெளி தாக்குதல், பீரங்கி தாக்குதல் மற்றும் ஆர்டிலரி செல்வீச்சு போன்ற காரணங்களினால் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். லட்சக்கணக்கான மக்களினுடைய குடியிருப்புகள் அழிக்கப்பட்டுள்ளன. இந்த சூழ்நிலையில் தற்போது இன்று வரை இஸ்ரேல் காசாவில் நடத்திய தாக்குதலில் 43,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக ஐநா தெரிவித்துள்ளது. அதேபோல் மேற்கு கரையில் இடம்பெற்ற மோதலிலும் 700க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ஓராண்டை கடந்து நீடித்து வரும் இந்த போர் தற்போது லெபனானிலும் நடந்து வரும் சூழ்நிலையில் லெபனானிலும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். இந்த சூழ்நிலையில் கடந்த 13 மாதங்களில் 43,799 பேர் கொல்லப்பட்டதாகவும் 1,03,601 பேர் காயமடைந்துள்ளதாகவும் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் காசாவில் 60 பேர் கொல்லப்பட்டதாக காசாவின் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காசா அருகேயுள்ள ஜபாலியா மற்றும் பெய்ட் லாகியா பகுதிகளில் இஸ்ரேல் இராணுவம் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகின்றார்கள். மேலும் ராஃபா பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஏராளமான ஹமாஸ் இயக்கத்தினரை தாம் கொன்றுவிட்டதாகவும் அவர்களுடைய உட்கட்டுமானங்களை தகர்த்திருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்தாலும் அங்கு கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் அப்பாவி பாலஸ்தீனர்கள் என காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா அங்கம் வகிக்கும் நேட்டோ கூட்டமைப்பில் சேர உக்ரைன் முயற்சி மேற்கொண்டதை அடுத்து உக்ரைன் ரஷ்யா இடையே மிக கடுமையான போர் ஏற்பட்டது. உக்ரைன் மீது கடந்த 2022ஆம் ஆண்டு ரஷ்யா போர் தொடுத்தது. 2 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் போர் ஒரு முடிவு எட்டாமல் நீண்டு கொண்டே செல்கின்றது. உக்ரைனுக்கு ஆயுதம் மற்றும் இராணுவ பலத்தை ஜோ பைடன் தலைமையிலான அமெரிக்க அரசு வழங்கி வருகின்றது. வடகொரியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாவுக்கு பக்கபலமாக உள்ளது. இந்நிலையில் கடந்த நவம்பர் 5ஆம் தேதி நடந்து முடிந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஆளுங்கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸை தோற்கடித்து முன்னாள் அதிபர் ட்ரம்ப் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார். ஜோ பைடன் ஆட்சி காலம் வரும் ஜனவரியில் முடிவடைந்ததும் ட்ரம்ப் பதவியை ஏற்பார். இதனால் சர்வதேச அரசியலில் குறிப்பிடத்தகுந்த மாற்றங்கள் ஏற்படும் என உலகம் முழுவதும் ஊகிக்கப்படுகின்றது. அந்த வகையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அந்நாட்டின் ஊடகத்துக்கு அளித்த பேட்டியில் ட்ரம்ப் அதிபராகிய பின்னர் உக்ரைன் ரஷ்யா போர் விரைவில் முடிவுக்கு வரும் என தெரிவித்துள்ளார். பேட்டியில் ஜெலன்ஸ்கி பேசியதாவது, முடிவடையும் சரியான தேதி மட்டும்தான் தெரியாதே தவிர போர் விரைவில் முடிவுக்கு வர உள்ளது. வெள்ளை மாளிகையில் புதிய தலைமை கொண்டுள்ள கொள்கைகள், அவர்களின் அணுகுமுறை இதை உறுதி செய்கின்றது. ட்ரம்ப் அமெரிக்க தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் அவருடன் பேசினேன். இந்த உரையாடல் ஆக்கப்பூர்வமாகவே அமைந்தது. நமது நிலைப்பாட்டுக்கு எதிராக அவர் எதையும் பேசவில்லை. 2 வருட போர் விரைவில் முடிவடைய உள்ளதாக ஜெலன்ஸ்கி உறுதிபட கூறியிருப்பது சர்வதேச அரங்கில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இதற்கிடையே தனது மார்-எ-லோகோ எஸ்டேட்டில் நடந்த கண்காட்சியில் ட்ரம்ப் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், மேற்காசியாவில் அமைதி ஏற்படுத்துவதற்காக எனது நிர்வாகம் கடுமையாக செயற்படும். ரஷ்யாவும் உக்ரைனும் போரை நிறுத்த வேண்டும். ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும். இதற்காக நாம் மிக கடுமையாக உழைக்கப் போகின்றோம் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார்.
அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள ட்ரம்ப் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி பதவியேற்கின்றார். அவர் தற்போது தனது ஆட்சி நிர்வாகத்தில் இடம்பெறுபவர்களை தேர்வு செய்து வருகின்றார். இந்த நிலையில் வெள்ளை மாளிகையின் செய்தித் தொடர்பாளராக கரோலின் லெவிட் என்ற 27 வயது பெண்ணை நியமனம் செய்துள்ளார். இவர் ட்ரம்பின் பிரச்சார உதவியாளராக பணியாற்றியிருந்தார். இதுகுறித்து ட்ரம்ப் கூறும்போது, கரோலின் லெவிட் மேடையில் சிறந்து விளங்குவார் என்று எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது. மேலும் அமெரிக்காவை மீண்டும் சிறந்ததாக மாற்றுவோம் என்ற செய்தியை மக்களுக்கு வழங்க உதவுவார் என்றார். வெள்ளை மாளிகையின் செய்தித் தொடர்பாளர் பதவியை வகிக்கும் இளம் வயது நபர் கரோலின் லெவிட் ஆவார். இதற்கு முன்பு 1969ஆம் ஆண்டு 29 வயதான ரான் ஜிக்லர் நியமிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ரூபாய் 84 கோடி மதிப்புள்ள 1400 பழங்கால கலைப்பொருட்கள் இந்தியாவிடம் மீள அமெரிக்காவால் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 84 கோடி ரூபாய் மதிப்புடைய கொள்ளையடிக்கப்பட்ட 1400க்கும் மேற்பட்ட பழங்கால கலைப்பொருட்களை அமெரிக்கா இந்தியாவிடம் ஒப்படைத்தது. நியூயார்க்கில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் முறைப்படி இவை திரும்பி ஒப்படைக்கப்பட்டன. இதுகுறித்து அமெரிக்க வெளியுறவு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாவது, தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் உள்ள நாடுகளில் இருந்து திருடப்பட்ட கலைப்பொருட்களை திருப்பி அனுப்புவதற்கான தொடர் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த கலைப்பொருட்கள் இந்தியாவிடம் திரும்ப ஒப்படைத்துள்ளோம் என கூறியுள்ளார். மன்ஹாட்டன் மாவட்ட வழக்கறிஞர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நான்சி வீனர் மற்றும் சுபாஷ் கபூர் ஆகியோரால் நடத்தப்பட்ட கொள்ளைகள் மீதான தொடர்ந்து பல விசாரணைகளின் விளைவாக இந்த கலைப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு திரும்ப ஒப்படைக்கப்பட்டுள்ளன. ஜூலை மாதம் அமெரிக்காவும் இந்தியாவும் சட்டவிரோத வர்த்தகங்களை தடுப்பதன் மூலம் கலாச்சார சொத்துக்களை பாதுகாப்பதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள். கடந்த செப்டம்பர் மாதம் திருடப்பட்ட 297 பழங்கால பொருட்களை அமெரிக்கா இந்தியாவிடம் திரும்ப அளித்துள்ளது. இந்த பழங்கால பொருட்கள் கிமு 2000 முதல் கிபி 1900 வரையான காலப்பகுதியை சேர்ந்தவை. பெரும்பாலான பழங்கால பொருட்கள் ரெட்கோட்டா கலைப்பொருட்கள், மற்றவை கல், உலோகம், மரம் மற்றும் தந்தம் ஆகியவற்றால் செய்யப்பட்டவை. பிரதமர் மோடி அமெரிக்கா வருகையின் போது 10 பழங்கால பொருட்கள் திருப்பி ஒப்படைக்கப்பட்டன. 2021 செப்டம்பரில் பிரதமர் மோடி மேற்கொண்ட பயணத்தின் போது 157 பழங்கால பொருட்களும், கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அவரது விஜயத்தின் போது மேலும் 105 தொல்பொருட்களும் திரும்ப ஒப்படைக்கப்பட்டன. இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்டேலின் எல்லை நகரமான ஸ்டோய்ட் மீது வடக்கு காசாவிலிருந்து கமாஸ் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 ராக்கெட்டுகளை கமாஸ் ஏவிய சூழ்நிலையில் 3 ராக்கெட்டுகள் ஸ்டேலின் வான் பாதுகாப்புகளினால் இடைமறிக்கப்பட்டதாகவும் ஒரு ராக்கெட் அந்த பகுதியில் வீழ்ந்து வெடித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அந்த பகுதியில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும், அதனைத் தொடர்ந்து கைஃபாவின் தெற்கே உள்ள கடலோர நகரமான அட்லிட் அருகே ஸ்ட்ரேலிய கடற்படை தளத்தின் மீது ஹிஸ்புல்லா ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லெபனானிலிருந்து ஹிஸ்புல்லா நடத்திய ஏவுகணை தாக்குதலிலிருந்து கடற்படை பகுதியில் சைரன்கள் ஒலிக்கவிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து இதுவரை இஸ்ரேல் இராணுவம் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை வெளியிடவில்லை. வடக்கு இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா நடத்திய தொடர் ஆளில்லா விமானம் மற்றும் ராக்கெட் தாக்குதல் காரணமாக ஸ்டேலின் நகாரியாவில் உள்ள மின்சார உற்பத்தி நிலையம் செயலிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார உற்பத்தி நிலையத்தை ட்ரோன்கள் நேரடியாக தாக்கியதால் இந்த உற்பத்தி நிலையம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. சூழ்நிலையில் மின்சாரம் பல பகுதிகளில் துண்டிக்கப்பட்டதாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள். பெய்ரூட் மற்றும் தெற்கு லெபனானில் ஆஸ்திரேலிய இராணுவத்தின் தாக்குதலுக்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா குறைந்தது 42 ராக்கெட்டுகளை இதன்போது வீசியதாகவும், இந்த ஒரு ராக்கெட் நகாரியா பகுதியின் மின்சார உற்பத்தி நிலையத்தை துல்லியமாக தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் நகரியாவின் பல்வேறுபட்ட நகர பகுதிகள் இருளில் மூழ்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக உலக செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.